வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு குறைந்த காலங்கள் இருக்கத்தான் செய்கிறது. குடும்பத்திற்காக தன்னுடைய ஆயுள் முழுவதையும் உழைப்பையும் கொட்டி கொடுத்தவர்கள் நீங்களாகத்தான். இந்த சிம்மம் ராசியாக நீங்களாகத்தான் உங்களுடைய குடும்பத்திற்காக நிச்சயமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் நீங்கள் இருப்பீர்கள். என் குடும்பம் சமுதாயத்தில் அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சொந்த ஆசைகளையும் தியாகம் செய்து உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மட்டும்தான் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடாது. பணம் இல்லை என்று யாராலும் அசிங்கப்படுத்தவோ தேவையில்லாத வார்த்தைகளாலோ பேசக்கூடாது என்பதற்காகவே உங்களுடைய குடும்பம் நல்ல நிலைமைக்கு போக வேண்டும் என்று சிம்மம் ராசி ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் இதுவரைக்கும் உழைத்து கொடுத்து கொண்டே தான் குடும்பத்திற்காக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களது பொருளாதார நிலைமை சற்று இப்பொழுது சரிந்த போது அதே குடும்ப உறுப்பினர்கள் உங்களை நடத்திய விதம் மிகவும் வேதனையான ஒரு காலத்தை நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். வாழ்க்கையில முன்னேறுவதும் கீழே இறங்குவதும் சகஜமான ஒரு விஷயம்தான். காலங்களும் கிரகநிலைகளும் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அப்போ ஏற்றமும் இரக்கமும் வரத்தான் செய்யும். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதனை புரிந்து கொள்ளாமல் நடப்பது. இத்தனை நாட்கள் நம்ம உழைத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் மதித்தார்கள், இப்பொழுது மதிக்கவில்லை என்றால் நம்மளை விட அந்த பணத்தை தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அல்லவா என்கிற ஒரு எண்ணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால் பணத்தை எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். உண்மையான ஒரு அன்பை யாராலையும் சம்பாதிக்க முடியாது. ஆனால் நீங்கள் சம்பாதித்து வைத்த ஒரு அன்பும் இப்பொழுது பண விஷயத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இடையில் சின்ன சின்ன சண்டைகளையும் சின்ன சின்ன வாக்குவாதங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் நீ இருக்கும். நீங்கள் செய்து அத்தனை தியாகங்களையும் மறந்துவிட்டு உங்களை ஒரு தகுதியற்றவரை போல பார்த்த நாட்களும் அந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும். உங்களது வார்த்தைகளுக்கு வீட்டில் மதிப்பு குறைந்த அந்த நாட்கள் உங்களுடைய நெஞ்சில் ஈட்டியாகவே பாய ஆரம்பித்திருக்கும். குடும்பத்திற்காகவே உருகிய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காதது உங்களுடைய வாழ்வின் மிகப்பெரிய ஒரு சாபமாகவே அந்த ஒரு நாளில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தீங்க. ஆனால் அப்படி நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்த்தது கிடையாது. அந்த ஒரு அனுபவங்கள் நடந்தவுடன் நீங்களே உங்களை நிச்சயமாக காயப்படுத்தி கொண்ட நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அடுத்ததா உங்களுடைய பெருமையை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றிய நபர்களும் நிச்சயமாக இருப்பார்கள். சிம்மம் ராசி என்பர்களே, உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும். யாரிடமும் கையேந்த விரும்ப மாட்டீங்க. உங்களுடைய மரியாதை உங்களின் சுயமரியாதை உங்களின் பெருமை இவற்றை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க விரும்பாத ஒரு நபர்கள் என்றால் அது இந்த சிம்மம் ராசி அன்பர்களாக மட்டுமே. சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் நிச்சயமாக இருந்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அந்த நல்ல குணத்தையே சிலர் தங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவே பயன்படுத்தி இருப்பார்கள். நீங்கள் பேச மாட்டீர்கள் என்று தெரிந்தால் உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைத்து கொண்டு உங்களிடம் தேவையில்லாமல் சுரண்டை இழுப்பது, உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எப்படியாவது எடுத்துவிட்டு தப்பிச் செல்வது போன்ற விஷயங்களை எல்லாம் இவரிடம் செய்தால் இவர் எதுவும் கண்டு கொள்ள மாட்டார் என்கிற ஒரு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களையே சுரண்டி பார்த்த நபர்களும் இன்னும் இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் உறவை காப்பாற்றுவீர்கள் என்று தெரிந்த அந்த நபர்கள் உங்கள் மீது தவறை சுமத்தி அவர்கள் தப்பித்து சென்றிருப்பார்கள். இந்த அனுபவம் எல்லாருக்கும் நிச்சயமாக பொருந்தாது. ஆனால் இந்த சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் நிச்சயமாக பொருந்தும். தங்களுடைய நல்ல மனமும் சுயமரியாதையும் சிலரால் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக உணர்ந்த நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். பல முறை உண்மையை சொல்ல முடிந்தும் உறவு உடைந்துவிடக்கூடாது என்று மௌனமாக இருந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த மௌனம் பலருக்கும் பலவீனமாக தெரிந்த காலகட்டங்களும் இதுவரைக்கும் நிச்சயமாக உண்டு. ஆனால் உண்மையில் அது உங்களுடைய குணத்தின் உயரம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அமைதியாக இருப்பது தோல்விகள் கிடையாதுங்க. ஆனால் அதை தவிர மீண்டும் மீண்டும் நடக்க விடாமல் கற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே செய்த தவறிய வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக நீங்கள் தெரிவிக்கவும் செய்யுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள
எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது. அதுவும் குழந்தைகளால் மிகப்பெரிய ஒரு பெருமையானது உங்க வாழ்க்கைக்குள்ள சேரும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி, வேலை வாய்ப்பு அல்லது அவர்களின் குணம் குறித்து நீங்கள் நெஞ்சிற்குள் சுமந்து கொண்டிருந்த பெரும் கவலைகள் இப்பொழுது அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனதை விட்டு நீங்க ஆரம்பிக்கும். அவர்கள் தங்களின் அசாத்திய திறமையால் கல்வித்துறையிலோ அல்லது தாங்கள் சார்ந்திருக்கும் வேலை சார்ந்த துறையிலோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு உன்னதமான கௌரவத்தை நிச்சயமாக தேடி கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் படிப்பிலும் சரி, ஆர்வத்திலும், செய்யக்கூடிய வேலைகளிலும் நல்ல சிறந்த ஒரு நபராகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக வலம் வருவாங்க. அதனால உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான பாராட்டுக்களும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் நிச்சயமாக கவனித்து பார்க்க வேண்டும். இவருடைய பிள்ளை எவ்வளவு சாதித்திருக்கிறது பார் என்று சுற்றி இருப்பவர்கள் பாராட்டும் பொழுது உங்களது நெஞ்சம் பெருமையால் நிறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்களும் தங்கும் தடையுமின்றி கைகூடி வந்து இல்லத்தில் மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும் ஒரு நாட்களும் இந்த ஒரு நாளாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இந்த நாளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் தொழிலிலும் ஒரு தலைமை பொறுப்புகள் இப்பொழுது கிடைக்க செய்யலாம். தலைமை என்பது ஒரு பதவி மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு பொறுப்பு. பல ஆண்டுகளாக நீங்கள் அமைதியாக உழைத்து வந்திருக்கலாம். மற்றவர்கள் செய்ய தயங்கிய வேலைகளையும் பொறுப்புடன் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் தான். எந்த ஒரு இடத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு செயலை யாராலையும் செய்ய முடியாது என்று கூறி விலகி கொண்டிருந்தாலும் அந்த ஒரு இடத்தில் நான் என்னால முடிந்த ஒரு முயற்சியை நான் போட்டு பார்க்குறேன்னு இறங்கி சில நல்ல முடிவுகளை வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுத்திருப்பீங்க. அதனாலேயே சில மேலதிகாரிகள் உங்களின் மீது ஒரு தனி மரியாதையை நிச்சயமாக வைத்திருப்பார்கள். இக்கட்டான சூழ்நிலைகள் என்றால் உங்களுக்குள்ள தெரிகிறதோ இல்லையோ, ஆனா உங்களையும் அந்த ஒரு இடத்தில் நிச்சயமாக கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தொழிலிலும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் சிறந்த ஒரு நபராகவே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நீங்க மாறிவிடுவீர்கள். இதுவரைக்கும் அப்படித்தான் இருப்பீர்கள். இன்னும் காலங்கள் கடக்க கடக்க அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அப்படி ஒரு நாட்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமைய ஆரம்பிக்கும். அது அமைந்து உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைய புதுவிதமான விஷயங்களை உங்களால கற்றுக்கொள்ள முடியும். அந்த விஷயத்தின் மூலம் உங்க வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகப்படும். உங்களுடைய உடல் தகுதியை பராமரிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுகளில் நீங்கள் ஜாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உடல் சார்ந்த ஏதேனும் ஒரு பிரச்சனைகளோ ஏதேனும் ஒரு உபாதைகளோ நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படலாம். நாளை பால் தொழிலுடன் தொடர்புடையவர்கள் நிதி ரீதியாக பயனடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கு. குடும்பத்தில் ஆதிக்கம் காட்டும் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரங்கள் வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மாதிரியே குடும்பத்திலும் இருக்க வேண்டும். அனைவரையும் நம்ம கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் அதனை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அல்லது அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் நிச்சயமாக உண்டாக்கி கொடுக்கலாம். எனவே இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.